ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். தொன்னை பிரியாணி நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் தொன்னை பிரியாணி வந்து மோஸ்ட்லி மட்டன் வச்சு செய்வாங்க, சில பேர் சிக்கன் வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜ்ஜில் வந்து செய்ய போகிறோம். மஷ்ரூம் வச்சு தான் செய்ய போகிறோம். வெஜிடேரியனில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதில் நீங்கள் சோயா சங்க்ஸ் இல்லைனா காலிஃப்ளவர் எதுனாலும் போட்டு செய்யலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு நீங்கள் பிரியாணி மசாலா கூட அரைக்க தேவையில்லை. டேரெக்டாக வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதை டேரெக்டாக அரைச்சி செஞ்சிடலாம். பிரியாணி மசாலா வந்து இதுக்கு தேவைப்படாது. வெறும் கரம் மசாலா இருந்தால் போதும், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து அதை கோட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க மண் தூசி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாவோடய ஓட்டிட்டு நம்ம கழுவும் போது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி அதோடய சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். இதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வடிகட்டி மேலே தண்ணி ஊற்றி அலசினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மண் எல்லாமே தூசி எல்லாமே வந்துடும். இப்போ வந்து அந்த மேலே இருக்க தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில பேர் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி அதிகமாக வந்து விடும். இதை வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணாமலும் செய்யலாம், மேரினேட் பண்ணிட்டும் செய்யலாம். நான் வந்து 1 hour வந்து மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ 2 தடவை அரிசியை நல்லா அலசிக்கோங்க. இப்போ அரிசியை 2 தடவை நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2லேருந்து 4 ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. 20லேருந்து 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 துண்டு இஞ்சி, கை நிறைய கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கை நிறைய புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக ரஃபாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7லேருந்து 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த குக்கரில் வந்து பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கோங்க. 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு, 2 இதழ் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, குழஞ்சிரும். 3 கப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
கப்புக்கும் 2 கப் அரிசிக்கு. இப்போ வந்து லெமன் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 விசில்லாம் வச்சிடாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். ஸோ வந்து 2 விசிலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மஷ்ரூம் தோனே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து அவிச்ச முட்டை 1, அதுக்கப்புறம் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.